சாராள் 127 ஆண்டுகள் வாழ்ந்தாள். அவள் கானான் தேசத்திலுள்ள கீரியாத் அர்பா என்று அழைக்கப்படும் எப்ரோன், அதாவது ஹெப்ரோன் நகரில் மரணமடைந்தாள். ஆபிரகாமுக்கு இது மிகப்பெரிய துயரமாக இருந்தது. அவன் தன் வாழ்நாளில் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நடந்தாலும் தன் வாழ்க்கை துணையை இழந்த வேதனை அவன் இருதயத்தை உடைத்தது. ஆபிரகாம் சாராளுக்காக அழுது துக்கம் கொண்டான். பிறகு ஆபிரகாம் துக்கத்திலிருந்து எழுந்து அங்கே வசித்த ஏத்தியர் மக்களிடம் சென்று பேசினான். நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என் மனைவியை அடக்கம் செய்ய எனக்கு ஒரு கல்லறை இடம் கொடுங்கள் என்று பணிவுடன் கேட்டான். ஏத்தியர் மக்களோ, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரபு, எங்கள் சிறந்த கல்லறைகளில் உன் மனைவியை அடக்கம் செய் என்று மரியாதையுடன் பதிலளித்தார்கள். ஆபிரகாம் மீண்டும் பணிவுடன் வணங்கி, என் மனைவியை அடக்கம் செய்ய நீங்கள் உண்மையாக உதவ விரும்பினால் சோகாரின் மகன் எப்ரோன் என்பவரிடம் எனக்காக பேசுங்கள். அவன் வயலின் கடைசியில் இருக்கும் மக்பேலா குகையை எனக்கு முழு விலைக்கு விற்க செய்யுங்கள் என்று கேட்டான். அந்த நேரத்தில் எப்ரோன் ஏத்தியர் மக்களுடன் குடியிருந்தான். எப்ரோன் ஆபிரகாமிடம், இல்லை என் ஆண்டவரே, அந்த வயலையும் அதிலுள்ள குகையும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறேன். என் ஜனங்கள் முன்னிலையில் அதை உங்களுக்கு அளிக்கிறேன். உங்கள் மனைவியை அங்கே அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னான். ஆனால் ஆபிரகாம் அதை ஏற்கவில்லை. அவன், நான் அதன் முழு விலையையும் கொடுக்க விரும்புகிறேன், தயவு செய்து அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று உறுதியாக சொன்னான். அப்பொழுது எப்ரோன், அந்த நிலம் 400 வெள்ளி நாணயங்களுக்கு மதிப்புள்ளது. அது நம்மிடையே என்ன மதிப்பு? நீ உன் மனைவியை அடக்கம் செய் என்று சொன்னான். ஆபிரகாம் எப்ரோன் சொன்னதை ஒப்புக்கொண்டு ஏத்தியர் மக்களின் முன்னிலையில் 400 வெள்ளி நாணயங்களை எடை போட்டு கொடுத்தான். இவ்வாறு மக்பேலா குகையுடன் கூடிய வயல், அதிலுள்ள மரங்கள் அனைத்தும் ஆபிரகாமின் சொத்தாக சட்டப்படி உறுதிப்படுத்தப்பட்டது. பிறகு ஆபிரகாம் தன் மனைவி சாராவை கானான் தேசத்திலுள்ள எப்ரோனின் அருகில் உள்ள மக்பேலா குகையில் அடக்கம் செய்தான். இது கானான் தேசத்தில் ஆபிரகாம் வாங்கிய முதல் நிலமாகும். தேவன் அவனுக்கு முழு தேசத்தையும் வாக்குத்தத்தமாக கொடுத்திருந்தாலும் அந்த நேரத்தில் அவனுக்கு சொந்தமானது இந்த கல்லறை நிலம் மட்டுமே. ஆனாலும் ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும் என்ற உறுதியோடு வாழ்ந்தான். இந்த அதிகாரமானது மரணத்தின் நடுவிலும் நம்பிக்கை இருக்கிறது என்பதையும், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் காலத்தால் தாமதமானாலும் அவை ஒருபோதும் தோல்வியடையாது என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சாராளின் கல்லறை ஒரு முடிவாக மட்டுமல்ல, தேவன் தந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது.